தளபதி விஜய்ங்கிறவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர். படம் முழுக்க ராணுவ அடையாளங்களையும் தேசிய அடையாளங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்குமே NOC வாங்கல. எல்லாருக்கும் நஷ்டங்க. ரசிகையா நான் இருக்கேன், எல்லாருக்கும் தான் நஷ்டம். பாஜக சதி அப்படின்னு காங்கிரசும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல அது பேசுறாங்களே. விஜய் சொன்னாரா? பராசக்தி மட்டும்தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ. விஜய் அவர்களுக்கு கரூர்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ முதல்ல குரல் கொடுத்தது யாருங்க? தணிக்கை குழுல எந்த படத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கல அப்படிங்கறத இந்த மாதிரி பெரியோர்கள் முதல்ல தெளிவுபடுத்தணும். எனக்கு கூட இப்படி கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க, எனக்கு கூட கட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்றவங்க படங்களையெல்லாம் நீங்க பார்த்தாலே புரியும் எதுக்காக அந்த கட்டுக்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு. இது ஒரு ஜனரஞ்சகமான, எந்த விதமான அரசியலையும் எந்த விதமான மத உணர்வுகளையும் புண்படுத்தாத ஒரு படமாக இருந்தால் அந்த படத்துலலாம் பெரிய அளவில் கட்ஸ்லாம் வராது. உங்களுக்கு இன்னைக்கு பராசக்தியும் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பல விதிகளை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா CBFCல அது எல்லா படத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்காக தான் இருந்துச்சு. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க மே மாசமே படத்தை மேக்சிமம் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. அவங்க அன்னிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பலை. டிசம்பர் 18 தான் படத்தை தணிக்கைக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஐயா விஜய்ங்கிறவர் இன்னைக்கு தளபதி விஜய்ங்கிறவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் என்பதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்புக்குரிய அரசியல் தலைவர். திமுகவையும் மிக அதிகமாக எதிர்க்கக்கூடிய தலைவர், பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய தலைவராக இன்னைக்கு அவர் தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த பிராண்டை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கடைசி படமான ஜனநாயகனுக்கு எங்கேந்தாவது எப்படியாவது ஏதாவது தடைகள் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் தணிக்கை குழுவில் இன்னைக்கு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடியே நான்லாம் எதிர்பார்த்தேன். யாராவது கதை திருட்டுன்னு சொல்லுவாங்க, யாராவது NOC இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஏன் அவங்க எதிர்பார்க்கல? படம் முழுக்க ராணுவ அடையாளங்களையும் தேசிய அடையாளங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்குமே NOC வாங்கலை. ஏன்? அதெல்லாம் செய்யணும்ல. தமிழ்நாடு மாதிரி அறநிலையத்துறையில் அரசு குறுக்கீடு, கோயில் நிர்வாகத்தில் அரசு குறுக்கீடு, அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மத்திய அரசும் அதே மாதிரி எல்லா துறையிலையும் எல்லா வாரியத்திலையும் குறுக்கிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அங்கே மத்திய அரசு நியாயமாக நடக்குது. தணிக்கை துறையில் அவங்க IAS அதிகாரி தலைமையில் நடக்கிற ஒரு துறை அது. திரு பாரமுரளி IAS அவர்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்காருன்னா அதில் தலையிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீங்க. இன்னைக்கு ஜனநாயகனும் எமர்ஜென்சி பட தயாரிப்பாளர்கள் மாதிரி ரிவைசிங் கமிட்டியில் போய் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அப்ஜெக்ஷன்ஸை அவங்க பேசலை. இன்னைக்கு பழியோட ஒரு இடம், பாவம் ஒரு இடம் அப்படின்னு ஆகுது. எத்தனையோ பாஜக உறுப்பினர்கள் தியேட்டர் அதிபர்களாக இருக்கிறாங்க. ரோஹிணி தியேட்டருக்கு ஒரு பாஜக நிர்வாகியுடைய திரையரங்கம். அந்த மாதிரி நிறைய உலகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாஜக காரங்களா இருக்காங்க. எல்லாருக்கும் நஷ்டங்க. ரசிகையா நான் இருக்கேன், எல்லாருக்கும் தான் நஷ்டம். ஆனா அது என்ன பாஜக சதி அப்படின்னு காங்கிரசும் திமுகவும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல அது பேசுறாங்களே. விஜய் சொன்னாரா? தாவேகா உறுப்பினர்கள் சொன்னாங்களா? யாராச்சும் வேற சொன்னாங்களா? சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி DMK ஈகோ சிஸ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை இந்த விஷத்த பிரச்சாரத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 லட்டு. ஒரு பக்கம் விஜய்க்கும் நஷ்டம், இன்னொரு பக்கம் பழியும் பாஜக மேல 2 லட்டு கிடைக்குது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நஷ்டம் எல்லாருக்கும், எங்களுக்கெல்லாம் நஷ்டம்தான். பராசக்தி மட்டும்தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நம்ம நல்லா இருக்குங்கிறது அதை நமக்கு யார் மேலேயும் இதில் காழ்ப்புணர்ச்சி இல்லை. சொல்கிறேன், ஒரே படம் தாங்க ஓடுது பொங்கலுக்கு. ஏன் அமைதிப்படை படம்லாம் பொங்கலுக்கு வந்துச்சு. சினிமாவை சார்ந்த பலர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள். அவங்களுக்கு தெரியாதா?
விஜய் அவர்களுக்கு கரூர்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ முதல்ல குரல் கொடுத்தது யாருங்க? திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள், தமிழிசை மேடம். ஏங்க ஹெச் ராஜா அவர்கள் கூட விஜய்க்கு நான் துணை நிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. மெர்சல் போது பிரச்சனையில வந்து எச் ராஜா அவர்கள் அப்போ வந்து ஜிஎஸ்டிக்காக பேசினார். அவர் கூட எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு வந்து நியாயத்துக்காக யாருமே குரல் கொடுக்காத நேரத்துல விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்த பிஜேபி தான் இன்னைக்கு அவங்களுடைய படத்தை நிறுத்தணும்னு நினைக்குமா? அப்படி நிறுத்தணும்னு நினைக்கணும்னா, அப்படி தடை பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ அதையெல்லாம் செஞ்சிருக்கலாமே. எத்தனையோ இடத்துல எத்தனையோ அல்லல்களை கொடுத்திருக்கலாமே. ஏன் வந்து விஜய் கட்சியில அவ்வளவு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க? மாநிலத்தில இருந்து மாத்துங்க, சிபிசிஐடில இருந்து மாத்தி எங்களை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டது யாருங்க? விஜய் கட்சி தானுங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க யாருமே இன்னைக்கு சொல்லல. அவங்க யாருமே இதுல வந்து கை காட்டல. கை காட்டுறது யாரு? காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது விஜய வச்சு ஒண்ணு அந்த கட்சியிலயாவது சேரணும், இல்ல அதை காமிச்சு இங்கேயாவது ஒரு 40 சீட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில இருக்கிறாங்க. இவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக தேவையில்லாம ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யறத வன்மையா கண்டிக்கிறேன்.